கெட்டி அவல் 1/4 படி எடுத்திருக்கோம். இதை நல்லா குயிக்காக கழுவிடணும். அப்போ தான் அதில் இருக்க அழுக்கு வெளியே போகும். இல்லைன்னா எல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். அதனால் ஒரு கழுவிட்டு இப்படி இருக்குது, வர வரன்னு இருக்கும். 1/4 படிக்கு ஒரு நெல்லிக்காய்ங்கிறது கணக்கு. அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு 1/4 பங்கு தண்ணி விட்டுக்கிறோம். அதை ஊறி கரைச்சிடணும். இப்போ இந்த கழுவுன அவலில் உப்பு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சமாக காரப்பொடி, வரமிளகாய் பொடி கொஞ்சமாக. ஏன்னா வரமிளகாய் தான் இதுக்கு ருசி. நல்லா கிளறி கொடுத்துடலாம். அதுக்குள்ளே புளி ஊறி இருக்கும். அந்த 1/4 பங்கு தண்ணியில் நல்லா அந்த புளியை கரைச்சி ஒரு வடிதட்டில் வடிகட்டிக்கலாம். இல்லை நீங்கள் கையில் கூட சக்கைகளை எடுத்துடலாம். இதை நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதி பிடிக்கணும் இந்த அளவுக்கு. இதை அந்த கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அவல், இதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கப்புன்னு ஒரு தட்டை போட்டு மூடிடலாம். 20 நிமிஷத்தில் கெட்டி அவலுங்கிறதால உங்களுக்கு 20 நிமிஷத்தில் உதிர்ந்து கொடுத்து வரும். இது 10 நிமிஷம். இப்போ 20வது நிமிஷம் உதிர்ந்து கொடுத்து வந்துருச்சு. இப்போ ஒரு அகலமான சட்டியில் நல்லெண்ணெய், கடுகு, உளுந்து பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துருச்சு. மாய்ஸ்சரோடு இருக்கணும். அப்போ தான் தொண்டை பிடிக்காது. இல்லாட்டி தொண்டையில் சிக்கிற மாதிரி இருக்கும். கடலைப்பருப்பு கொஞ்சம் போடுறோம். வரமிளகாய் 3 மிளகாயை கிள்ளி போட்டுக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் நிறைய காரம் வாங்கும் இதில். நல்லா அந்த மிளகாயை எடுத்து சாப்பிட்றது போல் ஃபஸ்ட்டு மிளகாயை போட்டு ஃப்ரை பண்ணிடணும். இதை எடுத்து கீழே போட வேண்டியதில்லை. அப்படியே அந்த அவளோடு பிசைஞ்சு சாப்பிட. ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு வெங்காயம். இந்த இடத்துல வெங்காயமும் பச்சை மிளகாயும் நீங்கள் தவிர்க்கிறதுனா தவிர்த்துக்கலாம். பெருங்காயப்பொடி எல்லாமே ஒரு சிறு அனலில் வச்சு வதக்கிட்டுருக்கோம். இப்போ உதிர்த்துருக்க இந்த மாய்ஸ்சரோடு இருக்க அவல். நான் இப்போ கொஞ்சம் உப்பு பத்தலை, அதை போட்டுக்கிறேன். காரம் பத்தலைன்னா கூட இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா இந்த அவலை இப்போ கொட்டி நல்லா கிளறி கொடுத்து, இப்போ 20% அனலில் தான் இருக்குது இதுவரையிலுமே. தேங்காய் பூ, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி இலை, கொஞ்சமாக வெல்லம், ஒரு புளியங்கொட்டை சைஸு. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் மூடி இருக்கோம். இப்போ 15 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம மூடி வச்சோம். இந்த இடத்துல பாருங்கள், உதிராக இருக்குது. சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணியில் 20 நிமிஷம் புளி தண்ணீரில் ஊற விட்டோம். அடுத்தது தேங்காய் மல்லி இலை போட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டோம். டிப்ஸுன்னு பார்த்தோம்னா, லோ கலோரி, உடம்பை எடை குறைக்கணுங்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். டின்னரில் தண்ணி ரொம்ப முக்கியம். கெட்டி அவளுக்கு 1/4 பங்கு நீங்கள் அதை போட்டுருங்க. பத்தலைன்னா கூட கொஞ்சம் நம்ம தண்ணியை அவ்வப்போது தெளிச்சிக்கலாம். தண்ணி நிறைய போயிடுச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்காது. பேப்பர் அவல் போல் லேஸ் அவலாக இருந்தால் 1 பங்குக்கு 3/4 பங்கு தண்ணீர் போதும். எல்லாருக்குமே இரவு டின்னருக்கு ஏற்ற உணவு இது. நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.